வெல்கம் பேக் டு மை சேனல் சாந்தி சாண்டல் விளாக்ஸ். இன்றைக்கி லன்ச் என்னன்னு பார்க்கலாமா? சாதம் சூடாக வடிச்சிருக்கேன். சாதம் வடித்து தான் சாப்பிடுவோம், குக்கரில் வைக்க மாட்டேன். சூடாக இருக்குது சாதம். அதுக்கு கத்திரி வத்தல் போட்டு புளிக்குழம்பு வச்சுருக்கேன். அதுக்கு வத்தல் அப்படின்னா கத்திரிக்காவை அப்படியே முழுசாக வேக வச்சு காய வச்சு எடுக்கிறது. இது நான் வீடியோ எடுத்திருக்கேன், அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த கத்திரி வத்தல் போட்டு புளிக்குழம்பு, வத்தக்குழம்பு, காரக்குழம்பு, சாம்பார் வச்சிங்கன்னா அமிர்தமாக இருக்குங்க. ஐயோ, அப்படி ஒரு டேஸ்ட். உண்மையிலே சொல்கிறேன், இந்த வத்தல் போட்டால் டேஸ்ட் ஒரு மாதிரி வேறு லெவலாக இருக்கும். சூப்பரான கத்திரி வத்தல் போட்ட புளிக்குழம்பு. அதுக்கு காம்பினேஷனாக உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணியிருக்கேன். மிளகாத்தூள் போடாமல் மிளகாய் கிள்ளி போட்டு கடுகு உளுத்தம் பருப்பு தேங்காய் பூ போட்டு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணியிருக்கேன். இது மாதிரி காரக்குழம்பு வத்தக்குழம்புக்கெல்லாம் உருளைக்கிழங்கு பொரியல் பொடி மாஸ் சூப்பராக இருக்கும். இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மிளகாத்தூள் போடாமல் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சுண்டைக்காய் வறுவல் பண்ணியிருக்கேன். சுண்டைக்காய் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப இஷ்டம். சுண்டைக்காய் வறுவல், தேங்காய் அரைச்சி விட்டு சுண்டைக்காய் வறுவல் பண்ணியிருக்கேன். வத்தல், வீட்டில் உர ஊற்றின தயிர். இதுதான் எங்கள் வீட்டு லன்ச்சு. இந்த லன்ச்சு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட கிரேப் ஜூஸும் எடுத்துக்கிட்டாங்க. இவ்வளோதான் எங்கள் வீட்டு லன்ச்சு.